அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதோ இந்த நேரத்தில் கூட நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்னென்னா, வலை. இந்த கடலுக்கெல்லாம் போடுவாங்கள வலை, அந்த வலை உவமையாக வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கடல் இருக்கட்டும், ஏரி, குளம் எல்லாத்துலேயும் வலை போடுவாங்க. ஆனால் நம்ம கடல் எடுத்துக்கலாம். கடலில் இப்போ வலை போடுவாங்கல்ல, காலையில் போய் போடுவாங்க, போட்டு மத்தியானமாக எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைன்னா விடிய காலம் போயிட்டு ஒரு 10 மணி 9 மணிக்காக வருவாங்க. அப்போ அந்த வலையை போடும்போது அது ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அப்படியே விட்டுருவாங்க. விட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் பிடிச்சி இழுக்கும், அது மாட்டிக்கும். நிறைய மீன்கள் மாட்டிக்கும். மீன்கள் மட்டும் இல்லை, நண்டுகள் மாட்டோம், இல்லை தேவையில்லாத மீன்கள் மாட்டோம், விஷப்பூச்சிகள் மாட்டோம், தேவையில்லாத பூச்சிகள், இப்படி எல்லாமே, அந்த சிப்பிகள், இப்படி எல்லாமே அந்த வலையில் மாட்டோம் இல்லைங்களா? இப்போ அதில் தேவையானது எதுக்கு? மீன்கள் மட்டும்தான், மற்றதெல்லாம் தேவையில்லாதது. அப்போது அந்த மீன்கள் மாட்டும்போது அந்த வலையை இழுக்கிறாங்க. வலையை இழுத்து படகுல போடுறாங்க. படகுல போட்டு அதை என்ன பண்ணுறாங்க, கரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. கரைக்கு எடுத்துகிட்டு வலையை தூக்கிட்டு கரையில் போட்டு எல்லாத்தையும் பிரிப்பாங்க. ஏன்னா நிறைய வகை மீன்கள் இருக்கும். அந்த நிறைய வகை மீன்களில் இது இந்த வகை, இது இந்த வகைன்னு பிரிப்பாங்க. மீனை பிரிச்சுட்டு அதில் தேவையில்லாதது நிறைய இருக்கும். தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து ஒன்று மறுபடியும் கடலில் போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அதை தூக்கி வெளியே குப்பையில் போட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ண முடியாது, அதை விற்க முடியாது, அதை அவங்களும் அதை யூஸ் பண்ண முடியாது. அதாவது யூஸ் பண்ணாத பொருட்கள் நிறைய அதில் மாட்டோம். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை தான் வலை இல்லைங்களா? இப்போ அந்த வலையை போட்டு இந்த உலகத்தில் இந்த வார்த்தைன்ற வலையை போடுறாரு. அந்த வலை கிறிஸ்தவர்கள் என்ற மீன்கள் எல்லாம் மாட்டுது. கிறிஸ்தவர்கள் நிறைய, ஆனால் கிறிஸ்துவை அறிஞ்சிக்கிட்டால் தான் அவங்க கிறிஸ்தவர்கள் ஆக முடியும். கிறிஸ்துவை அறிஞ்சிக்கலைன்னா கிறிஸ்தவர்கள் ஆக முடியாது. அப்போது அதில் நிறைய அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க. வந்தாலும் அந்த அந்த நல்ல மீன்களாக இருப்பாங்களா? அதாவது நம்ம உபயோகப்படுத்துகிற மீன்களாக இருப்பாங்களா? இல்லை தூக்கி எறியப்படுற தேவையில்லாத பூச்சிகளாகவோ, நண்டுகளாகவோ, வண்டுகளாகவோ, இல்லை விஷப்பூச்சிகளாகவோ இருப்பாங்களா? நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? உபயோகப்படுகிற மீனை போல் இருக்கணும். அந்த வலையில் மாற்ற மீன் அது மாதிரி உபயோகப்படுற மீன், அதை எடுத்து அவங்க பிஸ்னஸ்க்காக சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை மனிதர்கள் வாங்கிட்டு அதை சமைச்சி சாப்பிடுவாங்க. அது நல்ல ருசியாக இருக்கும். மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, நல்ல ருசியாக இருக்கும். அப்போது எது தேவையானதோ அது மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுது. தேவையில்லாததெல்லாம் அங்கேயே குப்பையிலையோ இல்லை தூக்கி வெளியே போட்டுடுறாங்க. அப்போது நம்ம கிறிஸ்தவர்கள் தேவனை பற்றி அறிஞ்சிக்கிட்டோம். ஆனால் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழணும். இப்போ தேவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழலைன்னா இப்படி தான் எடுத்துக்கொண்டு நெருப்பில் போடப்படும். இது எங்கே இருக்குன்னா, மத்தேயு புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 47, 48, 49, 50 ஆகிய வசனங்களில் இது வருதுங்க. அப்போது அந்த வலையில் மாற்றுறதுல கிறிஸ்தவர்கள், தேவனுடைய வார்த்தை தான் வலை. ஓகேங்களா? அதில் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எந்த இனம், மதம், பாஷைகள் வித்தியாசம் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் உபயோகம் இல்லாத மீன்களாக இருந்தால் அது என்ன பண்ணும்? நெருப்பில் எரிக்கப்படும். உபயோகம் உள்ள மீன்கள் மட்டும்தான் அது வியாபாரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நாம் யார்? நம்ம இதில் யார்? நம்ம இப்போ அந்த பூமின்ற அந்த கடலில் வார்த்தைன்ற வலையை போடுறாங்க. இப்போது நம்ம கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்காக, வார்த்தைன்றது தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. இப்போ வார்த்தைன்ற தேவனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
தெரிஞ்சுக்கிட்டு அவர் அண்டையில் வரோம். வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்கிறோமா, நம்ம உண்மையாக வாழ்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, அவருக்கு கீழ்ப்பண்ணி நடக்கிறோமா, கட்டளை கீழ்ப்பண்ணி நடக்கிறோமா, அப்போ தான் வந்து நம்ம உண்மையாகவே வியாபாரத்துக்குரிய அந்த மீன்கள் மாதிரி எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லைன்னா, கிறிஸ்துவ தெரியும் எனக்கு, நான் கிறிஸ்தவன், நான் பாரம்பரிய கிறிஸ்தவன், நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் பைபிள் 5 வாட்டி படிச்சிருக்கேன், 10 வாட்டி படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா உங்களால் வந்து விண்ணகத்துக்கு போக முடியாதுங்க. எப்படி அந்த தேவையில்லாததில் எல்லாம் எடுத்து அக்னியில் போடுறாங்களோ, குப்பை தொட்டியில் போடுறாங்களோ, அந்த மாதிரி உங்களையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. அதுக்கு நம்ம உண்மையாலே உபயோகமுள்ள ஒரு மீன்களாக இருக்கணும். அப்போ தான் அதை எடுத்து அவங்க பயன்படுத்த முடியும். அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கையவே அந்த வலைக்கு சமமாகுது. வார்த்தைன்ற வலையை நம்ம பிடிச்சிக்கணும். கிறிஸ்து என்ற தேவன் தான் மெய்யான தேவன். அந்த வலை யார்? கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நம்ம பிடிச்சிக்கினா நம்மளை அவர் பயன்படுத்துவார், நம்மளை அவர் எடுத்துக்கொள்வார். தேவையில்லாததெல்லாம் நம்மக்கிட்ட அவர் நம்ம ஏற்றுக்கிட்டாலே நம்மளுக்குள்ள தேவையில்லாமல் இருக்கிற நிறைய பாவங்கள், நிறைய இச்சைகள், நிறைய விபச்சார எண்ணங்கள், தீமைகள், பொறாமைகள், பெருமைகள், ஆணவங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அப்போ கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல மீனாக இருக்க முடியும். பேதுரு கூட சொன்னார் பார்த்தீங்களா, இனிமேல் நீ மீன்களை பிடிக்க மாட்டாய், மனிதர்களை பிடிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லை. அந்த மாதிரி நம்மளும் வந்து அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வழிகாட்டுவோம். அப்போ தான் நம்ம நல்ல ஒரு மீனாக, உபயோகப்படுத்துகிற ஒரு மீனாக நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா அந்த வலையில் தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்து தீயிலையோ நெருப்புலையும் எடுத்துருவாங்க அப்படின்னு போட்டுக்குதுங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவை அறிஞ்சிக்கணும், கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ளே சபைக்குள்ளே வரோம், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு இன்னும் நம்ம மனம் மாறலைன்னா நம்மளுக்கு மோட்சம் கிடையாதுங்க, விண்ணகம் கிடையாது. அதனால் தயவுசெய்து மனம் மாறுங்க. ஏன்னா அந்த பெரிய விருந்து ஓமையில் விருந்துக்கு எல்லாரும் கூப்பிடும்போது ஒருத்தன் மட்டும் ஆடை இல்லாமல் இருக்கிறான். அப்போ அந்த ஆடை இல்லாத நீ விருந்து ஆடை அணியலைன்னும் போது என்னை கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன். அவனை தூக்கி வந்து இருட்டறையில் போடுங்க, அங்கே அழுகையும் அங்கெல்லாம் இப்போ தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி வலையில் மாற்ற மீனில் ஓய்வுப்படுற மீனாக நம்ம இருக்கணும். கிறிஸ்துவை அறிஞ்சவனா, கிறிஸ்துவை உடையவனா, கிறிஸ்துவனுடைய செயல்களை நம்ம செய்கிறவங்களாக இருக்கணும். நம்ம கடவுளை நிந்திக்கிறவங்களாம் இருக்கக்கூடாதுங்க. கடைசி காலங்க நம்ம பயந்து வாழணும், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும், கடவுளை பற்றி கொள்ளணும். அவருடைய வார்த்தையின் மூலயமாக நம்ம அவர்கிட்ட அந்த வார்த்தையில் தான் நம்ம அவர்கிட்ட பணியணும். அந்த வார்த்தை தான் ஜீவனை கொடுக்கறது, அந்த வார்த்தை தான் நம்மளை சுவாசிக்க வைக்கிறது, அந்த வார்த்தை தான் நம்மளை உயர்த்துறது, அந்த வார்த்தை தான் நம்மளை எல்லா துன்பங்களிலிருந்து காப்பாற்றுறது. அதனால் கிறிஸ்தவர்களே, நீங்கள் நல்ல மீன்களாக, வலையில் மாற்ற நல்ல மீன்களாக, உபயோகப்படுத்துகிற மீன்களாக இருங்க. அது தூக்கி வெளியில் நெருப்பில் போடுற மீன்களாக இருக்காதீங்க. அது தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக.